ராஜேந்திரன் என்று நேயர் சென்னையிலிருந்து நினைச்சிருக்காரு. வணக்கம் ராஜேந்திரன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ராஜேந்திரன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். தொலைபேசியில பேசுங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. அடுத்ததா ராணி என்று நேயர் விலிவாக்கத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராணி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். டிவி பார்த்து பேசாதீங்க மேடம், போன்ல பேசுங்க. டிவி பாக்குறேங்க சார். நான் என்னோட டாட்டருக்காக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். சரி. அங்க உள்ள எல்லா வெரிஃபிகேஷன் எல்லாம் உள்ள போன பிறகு அவங்க நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, அவங்க ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றீங்க கேட்டாங்க. ஐடி ஃபீல்ட்ல பெங்களூர்ல ஒர்க் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க பாஸ்போர்ட் வாங்க முடியாது, நீங்க பெங்களூர் தான் வாங்கணும்ன்றாங்க. ஆனா அவங்க ஒரு பேயிங் கெஸ்டா அங்க இருக்காங்க. நேட்டிவ் வீட்டு எல்லாமே ரெசிடென்ஸ் ப்ரூஃப் எல்லாமே இங்க இருக்கு நமக்கு சென்னையில. அப்படின்னா அவங்க எப்படி அங்க வாங்க முடியும் சார்? அவங்க யாருமே சூரிட்டி கொடுக்க மாட்டாங்களே. கண்டிப்பா இது ஒரு இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான். ஏன்னா இப்ப வேலை சம்பந்தமாகவோ இல்ல வேறு சில காரணங்களுக்காகவோ அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்ல இருந்து மற்ற இடங்களுக்கு தங்கக்கூடியவங்க அவங்களுடைய நேட்டிவ் பெர்மனன்ட் அட்ரஸ்ல வாங்குறதா இல்ல புதுசா வந்த அந்த அட்ரஸ்ல வாங்குறதா, அப்படி புதுசா வந்த அட்ரஸ்ல வாங்கினா ப்ரூஃப் என்ன கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருங்க. அதாவது பாஸ்போர்ட் நம்ம கரண்ட் அட்ரஸ்ல தான் எடுக்க முடியும். பாஸ்போர்ட் சட்டத்தின்படி நம்ம பெர்மனன்ட் அட்ரஸ்ல எடுக்கணுன்றது கிடையாது. லாஸ்ட் 1 இயர் நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் நம்ம பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு அனுப்பும்போது இந்த லாஸ்ட் 1 இயரில் எங்கே இருந்தாங்க, அது கரெக்டான அந்த ரெசிடென்ஸில் தான் இருந்தாங்களா, அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, அதுதான் நம்ம கேட்குறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய இது ப்ரூஃப் அதிகமாக இங்கே இருக்காது. அதுக்காக தான் அந்த ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் ரொம்ப லிபரலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட்பெய்ட் மொபைல் பில் கூட கொடுக்கலாம், ஒரு லேண்ட்லைன் பில் கொடுக்கலாம், ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கலாம், ஒரு கேஸ் பில் கொடுக்கலாம், ஒரு பேங்க் பாஸ்புக் கூட ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தது. முன்னாடி மாதிரி அந்த ஓட்டர் கார்டு ரேஷன் கார்டு இருந்தால் தான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும் அப்படின்றது இல்லை. அப்படி லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ரெப்யூட்டட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த லெட்டர் ஹெட்டில் அவங்க ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இதுதான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு கொடுக்கலாம். ஸோ அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்க பெங்களூர் ஜூரிஸ்டிக்ஷனில் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும். பட் அப்படி வாங்குறவங்களுக்கு அட்ரஸ் அந்த பாஸ்போர்ட்டில் வரக்கூடிய அட்ரஸ் எந்த பெர்மனன்ட் அட்ரஸ் தருவாங்களா இல்லை அந்த கரண்ட் அட்ரஸ் தான். கரண்ட் அட்ரஸ் எங்கே அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அட்ரஸ் தான் அது வரும். கண்டிப்பாக. அடுத்ததா சம்பத் என்ற நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சம்பத், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சரிங்க. நான் என் பாஸ்போர்ட் நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பயர் நவம்பர் 2016. சரி. என்ன ப்ராசஸ் ரினியூவல் பண்றதுக்கு? நான் அப்போ பாஸ்போர்ட் எடுக்கும்போது சேலம் பிரான்ச்சில் எடுத்தேன். சரி. இப்போ சேலம் பிரான்ச்சில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இல்லை, எய்தர் கோயம்புத்தூர் ஆர் சென்னை. ஸோ நான் இப்போ பாஸ்போர்ட் ரினியூ பண்ணா அதுக்கான ப்ராசஸ் என்ன? அவருக்கு 2016ஓட முடியுதான். ஸோ ரெனியூவல் பண்ணணும். ஸோ அவர் சேலமில் எடுத்திருக்காரு. இப்போ நான் கோயம்புத்தூரில் பண்ணுறதா இல்லை சென்னையில் பண்ணுறதா, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி எங்கே அவர் இப்போ இருக்கிறாரோ அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸில் தான் அப்ளை பண்ணணும். அப்போ சேலமில் இருக்கிறாருன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பாஸ்போர்ட் சேவை மையத்தில் அவர் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பண்ணிவிட்டு அவரோட பழைய பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக அவர் கையில் இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போகலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணார்னா நிச்சயமாக அந்த ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். பாஸ்போர்ட் ஏற்கனவே போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளியராக இருந்ததுன்னா அவருக்கு ஒரு 2-3 டேஸில் பாஸ்போர்ட். அவர் சேலமில் இருந்தாருன்னா அங்கேருந்து ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு சேவா கேந்திரா போகணும். கோயம்புத்தூர் சேவா கேந்திரா இருக்குது, அங்கே போயிட்டு அவர் அப்ளிகேஷன் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக செந்தில் என்ற நேயர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் செந்தில், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், என்னோட சன் யூகேல எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்காரு. சரி. அவரோட பாஸ்போர்ட் ஏப்ரல் 2016 எக்ஸ்பயர் ஆகுது. ஓகே. யூகேல இருந்து ரினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு? அவர் யூகேல இருக்காரு. ஸோ 2016ஓட ரெனியூவல் பண்ணணும். ஸோ யூகேலேருந்து நம்ம ரெனியூவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இப்போ யூகேல இருக்காருன்னா அங்கே இருக்கிற நம்மளுடைய மிஷன், நம்மளுடைய எம்பசியில் போயிட்டு அவர் நிச்சயமாக ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம். அங்கிருந்தே நம்ம அங்கே இருந்தாருன்னா அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து அங்கேயே ரீஇஷ்யூ பண்ணலாம். ஓகே. ஏன்னா அங்கே இருக்கிற அவருடைய டேட்டா பேஸ் ஃபுல்லாக இன்டர் கனெக்டட் தான். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எம்பசியில் மிஷன்ஸில் நம்மளுடைய பாஸ்போர்ட் டேட்டா அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அவருடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் கிளியராக இருக்குது, அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் தெளிவாக இருக்குன்னா அவங்க இங்க வரணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அங்கவே அவங்க ரீஇஷ்யூ பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது செல்லப்பாண்டி என்ற நேர் மதுரையிலிருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் செல்லப்பாண்டி, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ என்னோட அட்ரஸ் கரெக்டா இருக்கு சார். சரி. ஆனா டிசில இருக்கிறது மாதிரி புரியல, உங்களுடைய கேள்வியை தெளிவா கேளுங்க. என்னோட ஸ்கூல் டிசி இருக்குல்ல, ஆமா, அதே மாதிரி இருக்குதுமா என்னோட ஐடி ப்ரூஃப்.
ஸ்கூல் டிசியில் வந்து ஒருவேளை பேரோ இல்லை வந்து மற்ற விவரங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் கொடுக்குற எல்லா ப்ரூஃப்லையும் ஒரே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன்னா இப்போ சில பேருக்கு வந்து ஏதாவது பை மிஸ்டேக் வந்து ஏதாவது டைப்போ எரர் ஆயிருந்திருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது பேரில் வந்து 2 வார்த்தைகள் ஏதாவது 2 லெட்டர்ஸ் எதனா மிஸ் ஆயிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை கேட்டுருக்காரு. பாஸ்போர்ட் பொறுத்தவரையில் இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம பேருனுடைய ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப முக்கியம். அது கம்ப்யூட்டர் தான் இண்டெக்ஸ் பண்ணுது. ஒருத்தவருக்கு 2 பாஸ்போர்ட் அவங்க வச்சுருக்கக்கூடாது. ஸோ இப்போ அவரோட இண்டெக்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அது வேறு பேராக தான் அந்த கம்ப்யூட்டர் காமிக்கும். ஸோ பேர் வந்து எதுவும் மாற்றம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் டாக்குமெண்ட் முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும். இப்போ முக்கியமான டாக்குமெண்ட் பார்த்தோம்னா இதில் வந்து 10th மார்க் ஷீட், அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிற டாக்குமெண்ட்டு. டிசி அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10th மார்க் ஷீட் இருந்தால் 10th மார்க் ஷீட்டை கொடுக்கலாம். பட் வந்து பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று. அப்படி பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது, உச்சரிப்பு காரணத்தினால அது மாறி இருக்குது. இப்போ டிஹெச்சுக்கு பதிலாக டீ போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அண்டர்டேக்கிங்கும் அஃபிடேவிட்டோ கொடுத்து பண்ணலாம். ஆனால் உச்சரிப்பு மாறி இருக்குது அப்படின்னா அவர் வந்து அது இட் இஸ் எ மேஜர் நேம் சேஞ்ச். அதுக்குள்ளான ப்ரொசீஜர், ஃபார் எக்ஸாம்பிள் கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பேரை மாற்றி அவர் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ வந்து ப்ரூஃபில் அந்த பிறந்த சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் சீக்கிரமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பேர் இல்லாமல் குழந்தையிலே வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் அது பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்காக அந்த பிறப்பு சான்றிதழுக்கு மாற்றாக வேறு ஏதாவது சான்று நம்ம கொடுக்கலாமா ப்ரூஃப்? பிறப்பு சான்றிதழ் 26th January 89க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பிறப்பு சான்றிதழ் கம்பல்சரி. அதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ அவங்களுடைய பேர் வந்து அதில் வைக்காமல் விட்டுருக்காங்க, அந்த டைமில் இது பண்ணோம்னா அவங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு அஃபிடேவிட் கொடுக்கலாம், அவங்க ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கலாம், 2 பேரும் கையெழுத்து போட்டு இதுதான் என்னோட குழந்தைய பேருன்னு. ஏன்னா அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பேரண்ட்ஸ் நேம் இருக்கும். அதன் பட்சத்தில் அவங்க அந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக. அடுத்ததாக அஜித் குமார் என்ற நேர் ஆவடியிலேருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் அஜித், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அஜித் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அடுத்ததாக சேலத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் என்ற நேர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கோபாலகிருஷ்ணன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேடம், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சுல்தானா? சுல்தான் மேடம் பேசுங்க. சுல்தான் சொல்லுங்க மேடம், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். நான் இன்னும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அப்டேட். அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு தெரியணும். பிகாஸ் நேம்ல வந்துட்டு சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, எப்படி ப்ரொசீஜர் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பர்த் சர்டிஃபிகேட் இல்ல, எப்படி பண்ணலாம் அது கேட்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட் தொடர்பான அந்த சந்தேகத்துக்கு தான் இப்போ சொன்னீங்க. இப்போ நிறைய பேருக்கோட கேள்வி, நம்ம முதலே கேள்வி கேட்டது போலவே, அந்த ஜென்ரலா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரல் ப்ரொசீஜர். ஆமாம், நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். அது அவங்களே பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு இன்டர்நெட் சென்டரில் பண்ணலாம், இல்லை தாலுக் ஆஃபீஸில் கூட, ரூரல் ஏரியா வந்தால் தாலுக் ஆஃபீஸில் கூட அந்த 150 rupees கொடுத்தாங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணித்தர ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு. ஸோ அங்கே போய் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணணும். ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், புகைப்படத்தோட ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று, ஒரு ஓட்டர் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இபி பில் அந்த மாதிரி. இன்னொரு அட்ரஸ் ப்ரூஃப் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் ஓகே. அவங்க படிச்சிருந்தாங்கன்னா 10th மார்க் ஷீட் வேணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ECNR பாஸ்போர்ட், அதாவது நான் ECR பாஸ்போர்ட் வந்து கிடைக்கும். 26th January 89க்கு அப்புறம் பிறந்தாங்கன்னா கம்பல்சரி வந்து பர்த் சர்டிஃபிகேட். இதுதான் வந்து ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும். ஸோ இப்போ அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதோட ப்ரொசீஜர் என்ன சார்? ஏன்னா அதுக்கு வந்து இப்போ டிரெக்டானா நம்ம ப்ரூஃப்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துடலாம், ஃபோட்டோ காப்பி எடுத்து. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறது? ஆன்லைனில் நமக்கு ப்ரூஃப் தேவையில்லை. நம்மகிட்ட இருக்கிற ப்ரூஃப் வச்சு கரெக்டான ஒரு டேட்டா பேஸ் நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்குறோம். நம்ம பேர், நம்மளுடைய அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுத்து ஒரு ஏர் அண்ட் ஷீட் ஒன்று வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும். ஆன்லைன்லேயே ஃபீஸும் பே பண்ணிக்கலாம். ஓகே, அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த சேவா கேந்திரா போகிறோம், எந்த டைம் ஸ்லாட்டு. ஒரு நாளைக்கு போகிறோம்னா நீங்கள் ஆஃப் டே லீவ் எடுத்தால் கூட போதும். மார்னிங் ஒரு 10:30 டைம் ஸ்லாட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவா கேந்திரா, அந்த சேவா கேந்திரா போகும்போது இந்த ஒரிஜினல் ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போகணும். அவ்வளோதான் தேவை. இந்த ஆன்லைன் பண்ணுறது வந்து ரூரல் ஏரியாவில் கஷ்டமாக இருக்கிறதுனால தான் இப்போ நான் சொன்ன மாதிரி தாலுக் ஆஃபீஸில் கூட இந்த ஆன்லைன் பண்ணுற ஒரு ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அரசு கேபிள் டிவி இதை பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக ரகுமான் என்ற நேர் சென்னையில் நினைச்சிருக்காரு. வணக்கம் ரகுமான், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் சார். நான் 93ல என்னோட பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறேங்க. சரி. 93ல பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறையில் இருக்கும்போது நான் 93ல என்னோட பாஸ்போர்ட் எடுத்தேங்க. சரி. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாஸ்போர்ட் 2003ல வந்து என்னோட பாட் ஆகி போச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் ரெனியூவல் பண்ணவே இல்லைங்க. சரி. அது இப்போ வந்து நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே எனக்கு எங்கே தான் இருக்குங்க. சரி. இப்போ நான் அந்த பாஸ்போர்ட்டை எப்படி ரெனியூவல் பண்ணுறதா, இல்லை அதே பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியுமா? அந்த 2003ல் எடுத்த பாஸ்போர்ட்டை வந்து ரெனியூவல் பண்ணுறது என்ன வழிங்க சார்? அந்த ரெனியூவல் பண்ணுறதை பற்றி தான் கேட்குறேன். அவரை அந்த பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாது. 2003ல் அது எக்ஸ்பயர் ஆகிருக்கும்.
அவர் ஒரு புது ரெனியூவல் பண்ணுறதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய பேரை சொல்லுங்கள், உங்களுடைய சந்தேகத்தையும் கேளுங்க. சார் வணக்கம், தொலைபேசியில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அவருடைய தொலைபேசியில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இந்த ரெனியூவல் பற்றி. ரெனியூவல் வந்து இப்போ ரீஇஷ்யூ அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணுவாங்க. ஏன்னா அதுலேயே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதில்ல, வேறு வேலிடிட்டி. இப்போ 10 வருஷம் முடிஞ்சுன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அதில் எழுதிலாம் தரமாட்டாங்க, புதுசாக ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ரீஇஷ்யூ. ஃபார் ரீஇஷ்யூ he has to apply ஆன்லைன். அதே ப்ரொசீஜர் தான். பழைய பாஸ்போர்ட்டை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். பழைய பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது தான் அதோட சேர்த்து போயிட்டு இதே ப்ரொசீஜர் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிட்டு போனோம்னா அவருக்கு திருப்பி ஒரு புது பாஸ்போர்ட் வந்து 10 வருஷம் வேலிடிட்டிக்கு கொடுப்பாங்க. சார் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்காகவும் அந்த ப்ரூஃப் எல்லாம் இது பண்ணுறதுக்காகவும் பஞ்ச் வைக்கிறதுக்காகவும் நம்ம டேரெக்டாக நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வர வேண்டியது கட்டாயம் அப்படின்னு இருக்கு, ஒரு சட்டம் இருக்குது. ஸோ வர முடியாதவங்க, வயசானவங்களாகட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு மெடிக்கலுக்காக, ஒரு ஹையர் மெடிக்கல் இதுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறவங்க, அவங்க பெட்டில் இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் எப்படி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்குறது? கரெக்ட். இப்போ வந்து நம்ம பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் புதுதாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கைரேகை எடுக்கிறோம், ஃபோட்டோ அங்கேயே எடுக்கிறோம். முன்ன மாதிரி ஃபோட்டோ கொண்டு வந்து ஒட்டி பாஸ்போர்ட் பண்ணுற ஒரு இது இப்போ இல்லை. ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக நிச்சயமாக அவங்க வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரா வந்து தான் ஆகணும். வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு வீல் சேர் எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திராவில் இருக்குது. இதை தவிர நம்ம அப்பப்போ வந்து கேம்ப் பண்ணுறோம். நிறைய மாவட்டங்கள்லாம் போய் நம்ம கேம்ப் பண்ணியிருக்கோம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, கடலூர், விழுப்புரம், இந்த மாதிரி கேம்ப் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் கூட அவங்க அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. நேரமின்மையின் காரணமாக நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். நேயர்கள் உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக கேட்டீங்க. உங்களுடைய கேள்விகள் இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை ukeb@ns7.tv அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சார்கிட்ட பதில் கண்டிப்பாக சார்கிட்ட இருந்து வரும். சார், எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து நேயர்களுடைய தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். நேயர்களே, மீண்டும் இன்னொரு உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோஜ்.